Hello everyone, welcome to Math Ideathon with me Vasuki. Now we are moving to second question in exercise 2. Now look at here. இதில் வந்து எல்லாமே ஈஸியாக தான் சம்ஸ் இருக்கும். ஒரே ஒரு சம் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கும். இது வந்து ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் என் மட்டும்தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நார்மல் ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு ஐ கண்டுபிடிக்கணும், நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். இங்கே செகண்ட் கொஷின் பாருங்கள், அதே மெத்தட் தான். ஸோ செகண்ட் கொஷனில் கிவன் கிளியராக எழுதிக்கோங்க. ஈச் ஆஃப் ஏ அண்ட் பி ஓப்பன் த ரெக்கரிங் டெபாசிட். ஏ அண்ட் பி 2 பர்சன் இருக்காங்க, அவங்க 2 பேருமே ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏ வந்து டெபாசிட்டட் 12,200 பர் மந்த் ஃபார் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணுறாங்க. வேறஸ் பி வந்து எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்கன்னா 1,500 பர் 2.5 இயர்ஸ் பர் மந்த் ஃபார் 2.5 இயர்ஸ்க்கு வந்து அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் ஆன் மெச்சூரிட்டி who will get more amount and how much. ஸோ 2 பேரோட மெச்சூரிட்டியும் கண்டுபிடிச்சி யார் வந்து அதிகமாக அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வந்து அதிகமாக சேவ் பண்ணியிருக்காங்க, யார் அதிகம் எவ்வளோ அதிகம் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. who will get more amount and by how much. the rate of interest paid by the bank is 10%. ஸோ ஈஸியாக கொடுத்துருக்காங்க. given கிளியராக எழுதிக்கோங்க. given வந்து A and B 2 பர்சன்ஸ் இருக்காங்க. 2 பர்சன்ஸும் பிரின்சிபல் வந்து 1,200, இவங்களோட பிரின்சிபல் வந்து 1,500. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ். இங்கே வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2.5 இயர்ஸ் தான். அண்ட் ஆர் வந்து 10%. இங்கேயும் வந்து ஆர் வந்து 10% தான். ஸோ 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை த பேங்க் வந்து 10% தான். ஸோ இமீடியட்டாக இயர்ஸில் இருக்கிற போது நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணணும், மந்த்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ 3 இயர்ஸ்க்குன்னா 24, 36 மந்த்ஸு. இங்கே வந்து 2 இயர்ஸ்னால் 24 இருக்கும், ப்ளஸ் ஹாஃப்னா 6 இருக்கும். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 30 மந்த்ஸ் வந்துடும். ஸோ இது கிளியராக இருங்க. டு ஃபைண்ட் வந்து who will get more amount and by how much. இதுதான் வந்து கொஷின். ஸோ எவ்வளோ அதிகமாக யார் அதிகமாக இருக்காங்க, யார் அதிகமாக அமௌண்ட் வாங்குகிறாங்க அண்ட் எவ்வளோ அதிகமாக வாங்குகிறாங்க, இதுதான் கொஷின். சொல்யூஷன் போகலாம். சொல்யூஷன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பிரின்சிபல். ஸோ 2த்துக்குமே வந்து மெச்சூரிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். மெச்சூரிட்டி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஐ யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ, இங்கே வந்து நான் பின்னு எழுதிக்கிறேன், சைட் பை சைடு எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறீங்க. ஏ முடிச்சுட்டு கூட நீங்கள் பி எழுதிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ரெஃபர் ஆகிறதுக்கு நான் இங்கே எழுதி காமிக்கிறேன். ஸோ ஐ ஃபார்முலா தான் 2த்துக்குமே யூஸ் பண்ண போகிறோம். PR by 100 into 12 into n into n plus 1 by 2. ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து 1,200, ஆர் வந்து 10% by 100 into 12 into என்னோட வேல்யூ 36 in plus 1 வந்து 37 by 2. ஸோ இது வந்து ஜீரோஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 12 and 12 அப்படியே இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 டைம், இது வந்து 18 டைம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். I equal to. ஸோ இப்போ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சைடில் ரஃப் காலம் போட்டுக்கோங்க. ஸோ இது ரஃப் காலமில் கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. 18 into 37. 18 into 37 வந்து 7 6 56. 7 plus 24 வந்து 31 plus 5. 31 plus 5 வந்து 36. இது 3, இது 6. 666 0. ஸோ இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ஒன்னுக்கான இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ மெச்சூரிட்டி வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம். மெச்சூரிட்டி வேல்யூவோட ஃபார்முலா வந்து P into N plus I. இதுதான் வந்து ஃபார்முலா. P into N வந்து 1,200 into 36 மந்த்ஸ் தான் பண்ணுறாங்க, ப்ளஸ்
6660. ஸோ இதை பண்ணணும். ஸோ 36 into 12 பண்ணிக்கலாம். 12 இது 6 6 plus 6 12 13 3 4 4 3 2 இங்கே ஆல்ரெடி 2 0 இருக்கு ப்ளஸ் 6660. ஸோ 0 6 8 9 4. ஸோ இவங்க ஏக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 49,860. இதுதான் அவங்களோட மெச்சூரிட்டி வேல்யூ. ஸோ பிக்கானது பார்க்கலாம். பிக்கும் அதே மாதிரி தான். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க 1500. ஸோ என் வேல்யூ வந்து 30. ஸோ அதெல்லாம் எழுதிக்கலாம். I ஈக்குவல் டு எவ்வளோ வாட்டினாலும் ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து எழுதிட்டு அப்புறமா சம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது தப்புனாலும் நீங்கள் ஃபார்முலா எழுதாமல் எழுதுனீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை கிளியராக எழுதிட்டு அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 100 into 12 into என்னோட வேல்யூ வந்து 30. 30 + 1 31/2. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுவும் 1 டைம், இது 15 டைம். 12ம் 15ம் வந்து 3 டேபிளில் போகும். which is 4 times and 5 times. 5 and 10 இது 5 times and 2 times. ஸோ இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிப்போம். 15 15s are 225. sorry 15 into 25. 15 into 25 பண்ணணும். just 25 5 10 15 16 17. so 375 into 31. 375 in so 315 21 22 9 10 11. so 5 2 1 6 1 1. ஸோ இன்ட்ரெஸ்ட்டே வந்து இவங்களுக்கு 11625 வருது. ஸோ மெச்சூரிட்டி வேல்யூ பார்க்கலாம். மெச்சூரிட்டி வேல்யூ P into N plus I. P into N வந்து 1500 into N வந்து 30 months ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 11625. ஐயோ பை 2 மறந்துட்டேன். ஸோ பை 2 பண்ணிங்கன்னா இதோட ஹாஃப். ஸோ இதோட ஹாஃப் வந்து எவ்வளோன்னா இது 10 வந்து 5 times கேரி ஓவர் 1. 16 வந்து 8 times. 2 வந்து 1 time. 5 வந்து 2 time 0.5. ஸோ இது வந்து திருப்பி எழுதிக்கிறேன். 1500 into 30 plus 5812.5. ஸோ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0 0 0 3 5 15 1 3 4 45,000 plus 5,812.5. ஸோ இதை ஆட் பண்ணோன்னா 0.5 2 1 8 10 இது வந்து 50. ஸோ இது வந்து மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் பி வந்து நான் இங்கே கிளியராக எழுதுகிறேன். மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் ஏ வந்து 49,860. மெச்சூரிட்டி வேல்யூ ஆஃப் பி வந்து 50,812.5. ஸோ இதுதான் அவங்களோட 2 பேருக்கும் கிடச்சிருக்க மெச்சூரிட்டி வேல்யூ. அண்ட் ஹூ இஸ் மோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் கெட்டிங் மோர் அமௌண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். தேர்ஃபோர் B has received more amount. எவ்வளோ அதிகமாக இருக்காங்க 2 பேருக்கும், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, பை ஹவு மச்ன்னு கேட்டிருக்காங்களே. ஸோ எவ்வளோ வித்தியாசம் அவங்களுக்கு அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 50 -0.5 by minus 49,860. ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து 5, இங்கே வந்து 9. ஸோ
பை ஹவு மச்னா பை rupees 952.5 rupees வந்து பி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்படி தான் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பை அப்படின்னு சொல்லிட்டு பை இவ்வளோ அமௌண்ட், அதனால் இவங்க வந்து பி வந்து அதிகமாக இருக்காங்கன்றது தான் அதோட மீனிங். ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூ தான் இங்கே எழுதணும். Hope you all got this sum without any doubts. Let me carry on in the next video. Bye. Thank you.